அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வளர்க ஜோதிடம். கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். இன்னைக்கு எ ப 15வது குபேர கலச அறக்கட்டளை நடத்தும் கருத்தரங்கத்துல நம்ம பேச வந்திருக்கேன். புத்திர பாக்கியமும், புத்திர தோஷமும் அத பத்தி அப்படி ஒரு கன்டென்ட் நம்மளுக்கு. ஓகேங்க. அதாவது ஒரு பொதுவாவே ஒரு மனிதனுக்கு எல்லா சகல ஐஸ்வர்யம் கிடைக்கணும்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா, எல்லாத்துக்கும் சகல ஐஸ்வர்யம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா, கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு குறைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு எல்லாமே நிறைவா இருக்கும். நிறைவா இருந்தா சந்தோஷம். நிறைவா இருக்கணும். அதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. அப்படி இருக்கையில, புத்திர பாக்கியம்ங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு. ஒவ்வொரு மனிதனுக்கும். ஏன்னா, அதுதான் நாம ஒரு இந்த பிரபஞ்சத்துல வந்திருக்கோம். இன்னைக்கு பிரபஞ்சத்துல வந்திருந்தாலும் நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு போகையில நம்மளுக்கு ஒரு கிளைன்னு ஒண்ணு வேணும்ல. நம்ம வம்சம் விருத்தி ஆகணும் அப்படிங்கறது ஒண்ணு வேணும். நம்மளுக்கு அடுத்த தலைமுறைங்கிறது ஒண்ணு வேணும். வம்சாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், புத்திர பாக்கியம்ங்கிறது அத்தியாவசியமான எல்லா மனிதனுக்கும் கட்டாயமா கிடைக்கணும். அது ஒரு சிலருக்கு இது கிடைக்காம நிறைய சிரமப்படக்கூடிய சூழல்ல இருக்காங்க புத்திர தோஷத்தினால. பொதுவா புத்திர தோஷம்னா எப்படி ஏற்படும் அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் 12 ராசி இருந்தா 12 ராசி 27 நட்சத்திரம் எல்லாமே இருக்கு. ஸ்தானத்தை பொறுத்தளவு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையே புத்திரஸ்தானமா கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கையில புத்திரஸ்தானம்ங்கிறது 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடம் கெடக்கூடாது. அதையெல்லாம் தாண்டி புத்திரத்துக்கு மெயின் காரகம் என்னன்னா குரு. ஒரு ஜாதகத்துல புத்திரக்காரகனான குரு கெடக்கூடாது, ஆத்மகாரகனான சூரியன் கெடக்கூடாது. இந்த ரெண்டுமே நல்லா இருக்கணும். பிளஸ் 5ஆம் இடம். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்றோம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்றோம். ஒரு ஜாதகத்துல 5ஆம் இடத்து அதிபதி மறைஞ்சாலோ, இல்ல அட்டமஸ்தானத்துக்கு போனாலோ, இல்ல விரயஸ்தானத்துக்கு போனாலோ, அது பொதுவா 5 குடையவர் 6க்கு போயிட்டா புத்திர தாமதம் ஏற்படும். 5 குடையவர் 8க்கு போயிட்டுச்சுன்னா, அட்டமஸ்தானத்துக்கு போயிருச்சுன்னா புத்திரத்தால ஒரு வலி வேதனை, புத்திரம் கிடைக்கலையேங்கிற ஒரு அவமானம், இந்த மாதிரி ஒவ்வொரு சூழலையும் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வர்க்க சக்கரம் போட்டுதான் நம்ம இதுக்கு உண்டான நிர்ணயம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் D1 அப்படின்னா ராசி சக்கரத்தை மட்டும் வச்சு புத்திரஸ்தானத்தை பத்தி நம்ம முடிவு பண்ணிட முடியாது, பண்ணவும் கூடாது. வர்க்க சக்கரம்னு இருக்கு. இப்போ வர்க்க சக்கரத்தை பார்க்கணும். வர்க்க சக்கரத்துல சப்தமாம்ச சக்கரத்துல லக்னம் கெடுதா, லக்னாதிபதி நல்லா இருக்கா, புத்திரகாரகன் நல்லா இருக்காங்களா, ஒருவேளை ராசியில கெட்டு இருந்தாலும் வர்க்க சக்கரத்துல நல்லா இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த தோஷத்தை கொடுக்காது. புத்திர தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்காது. வர்க்க சக்கரமும் நல்லா இருக்கணும். வர்க்க சக்கரத்துல கெட்டு இருந்தாலும், லக்னமும் லக்னாதிபதியும் கெட்டு இருந்தாலும் அதுல யார் இருக்கிறாங்க அதை வச்சு நம்ம அவங்களுக்கு உண்டான ரெமெடி கொடுக்கலாம். ஏன் உங்களுக்கு புத்திரம் தோஷம் அப்படின்னு, சப்போஸ் புத்திரம் இல்ல அப்படின்னு வர்றவங்களுக்கு நம்ம வர்க்க சக்கரத்துல இருக்கிறத வச்சுதான் ஃபைனல் பண்ணி ஒரு முடிவு பண்ணணும். வர்க்க சக்கரத்தையும் தாண்டி பீஜ சூடம்னு இருக்கு. அந்த பீஜ சூடம்னு பலவிதமான கணக்குகள் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனல் பண்ணி உங்களுக்கு தோஷமா இல்ல புத்திரத்தால கவலை மட்டும்தான், தோஷமெல்லாம் இல்ல, கண்டிப்பா உங்களுக்கு புத்திரம் கிடைக்கும் அப்படிங்கிற விதத்துல நம்ம கணக்கு போட்டு அதுக்குண்டான பலன்களை சொல்லணும். இதே மாதிரி ராசியில 5ஆம் அதிபதி அட்டமஸ்தானத்துக்கு போனா அதுக்கு உண்டான வழிபாடு செய்யற மாதிரி வர்க்க சக்கரத்துல லக்னம் கெட்டு லக்னாதிபதி நல்லா இருந்து லக்னத்துல புதன் இருந்தால் அவங்க தத்து புத்திரத்தை எடுத்துக்கலாம். மற்றபடி லக்னம் நல்லா இருந்து லக்னாதிபதி நல்லா இருந்தா வழிபாட்டின் மூலமா மருத்துவத்துறை மூலமாவே கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சிரும். தாமதம் ஆனாலும் கண்டிப்பா கிடைக்கும். புதன் வந்தால் மட்டுமே தத்து புத்திரத்துக்கு நம்ம போகணும். 2வது ராகு வந்துச்சுன்னா மற்றபடி மருத்துவ ரீதியான குழந்தைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். கேது வந்தா உக்கிரமான வழிபாடு, லக்னத்துல கேது வந்துச்சுன்னா வர்க்க சக்கரத்துல உக்கிரமான தெய்வ வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிரும். வர்க்க சக்கரத்துல இது 2வது. இன்னொன்னு என்னன்னா, அலிகிரக வீடு, அலிகிரக நட்சத்திரம்னு இருக்கு. அலிகிரக வீடுங்கிறது மகரம், கும்பம், மிதுனம், கன்னி, இந்த மாதிரி அலிகிரக வீடு, பாவகிரக தொடர்புகள், அலிகிரக நட்சத்திரங்கள்னு சொல்லி பலவிதமான கணக்குகள் இருக்கு. இது எல்லாம் தாண்டி அதைய குரு பார்த்தா, ஒரு சுபகிரகம்
பார்த்தா அந்த 5ஆம் இடத்து அதிபதி அந்த அலிகிரக வீடாவே இருந்தாலும் இப்ப மகர லக்னம் கும்ப லக்னக்காரருக்கெல்லாம் குழந்தை இல்லாமையா இருக்குது, அப்படி எல்லாம் இல்லைங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அந்த அலிகிரக வீடா இருந்தாலும் பாவகிரக நட்சத்திரங்களா இருந்தாலும் நல்ல ஒரு கிரகத்தோட பார்வை சுபகிரகத்தோட பார்வை இருந்தால் கண்டிப்பா அவங்களுக்கு அதுக்குண்டான பாதிப்பை கொடுக்காது. பொதுவாவே புத்திர தோஷம் இருக்கிறவங்க புத்திரத்தால கவலை இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ராமேஸ்வரம் போய் தேவி பட்டணத்துல தரிசனம் பண்ணிட்டு ராமேஸ்வரத்துல போய் ராமநாத சுவாமிய 22 நீராடிட்டு ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தா தோஷம் நிவர்த்தியாகும். இதுக்கு மீறிய வழிபாடு எதுவும் இல்லை. தேவி பட்ட ஏன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய இடம் அது. அதனால பிரம்மகத்திங்கிறது வந்துட்டு நம்ம வம்சம் விருத்தி அடையாம போறதுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷமும் ஒண்ணு. அதனால நம்ம போய் அவரு பகவானுக்கே வழி கொடுக்கல நம்மளுக்கு எல்லாம் கொடுக்காதுங்களா. கண்டிப்பா தேவி பட்டணம் போய் நவகிரகங்களை தரிசனம் பண்ணிட்டு ராமநாத சுவாமி அதை முடிச்சிட்டு வந்தால் நிச்சயமா கிடைக்கும். 2வது காலபுருஷ தத்துவப்படி பாத்தீங்கன்னா நெருப்பு வீடு, நில வீடு, நீர் வீடு, காற்று வீடுன்னு சொல்லி 4 விதமான பஞ்சபூதத்தை அடக்கிதான் வச்சிருக்கோம். அப்ப அதுக்கு தகுந்த வழிபாடு நம்ம செய்யணும். அதுக்கு தகுந்த கோவில்கள் வழிபாடுகள் செஞ்சு எந்த நம்ம 5ஆம் அதிபதி எங்க இருக்காங்க அதை பொறுத்து அதை சுபகிரகங்கள் பார்க்குதா, செவ்வாய் ராகு போன்ற பாவகிரகங்கள் பார்க்குதா, அப்பவே 5ல ராகு இருந்துச்சுன்னா புற்று வழிபாடு செய்யலாம். 5ல கேது இருக்குது அப்படின்னா நம்ம உக்ர தெய்வம் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரி நம்ம சித்தா மருத்துவம் போல ஒரு மருத்துவத்துறையும் 2வது கோவில் வழிபாட்டின் மூலமும் நிவர்த்தி பண்ணலாம். இதை எல்லாம் தாண்டி பொதுவா நான் இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம வாழ்ற நெறிமுறையிலேயே ஒரு பரிகாரத்தை தேடணும் அப்படிங்கறதுக்காக நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். கோவில்கள் இது எல்லாத்தையும் தாண்டி ஜென்ரலா நம்ம அடிப்படையா நம்ம ஒவ்வொரு மனுஷனும் செய்யக்கூடிய வழிபாடுங்கிறத விட நடைமுறைன்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு இப்ப 5ஆம் பாவகங்கிறது 12 ராசிக்குள்ள ஏதோ ஒரு பாவகம் வரும். பொதுவா பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் ஓகே. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்ல. மேசத்திலிருந்து அந்த மீனத்துக்குள்ளதான் 5 பாவகத்துக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் வரும். இப்ப மேஷ வீடு 5ஆம் பாவகமா வந்தா என்ன பண்ணலாம், அதுல இருந்து 12 பாவகத்துக்கு நான் சொல்றேன். இது வாழ்க்கையில நம்ம இதை கடைபிடிச்சா இது பாதிக்கப்பட்டதுனாலதான் நம்மளுக்கு அந்த இடம் தோஷமா வருதுங்கிறது உண்மையான கருத்து. நம்ம முற்பிறவியில நம்ம என்ன தப்பு பண்ணணும், என்ன செஞ்சோம் அப்படிங்கறத இந்த பிறவியில நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறத வச்சுதான் நிர்ணயம் பண்ண முடியும். இப்ப மேச வீடு 5ஆம் இடமா வந்துச்சுன்னா அதைய பாவிகள் தொடர்பு கொண்டாங்க, அதனால நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மூல வளர்ச்சி இல்லாத, பொதுவா தலையில பாதிக்கப்பட்டு மூல வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தை அந்த மாதிரி அவங்களை எல்லாம் வச்சு பராமரிக்கிறாங்களே சென்டர், மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட சென்டர், அந்த மாதிரி இடத்துக்கு போய் அவங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்யணும். அவங்களுக்கு நம்மனால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு மருத்துவ ரீதியாவும் சரி அவங்களுக்கு என்ன தேவையோ, பொதுவா மூல வளர்ச்சி அற்றவங்களுக்கு இன்னும் ஒரு ஆதரவு மிக மிக முக்கியமானது ஆதரவு. அதை விட முக்கியமானது உணவு. எல்லாத்துக்கும் உணவு முக்கியமுங்க, ஆனா மன வளர்ச்சி குன்றியவங்களுக்கு எல்லாமே ரொம்ப முக்கியம். அது சம்பந்தப்பட்ட இருக்கிற சென்டர், அது சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு பார்த்து நம்ம ஒரு நல்ல உதவி செஞ்சுட்டு வந்தா கண்டிப்பா மேச 5ஆம் வீடா அவங்க பாவகிரகங்களால பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு புத்திர தோஷம் ஏற்படும் வகையில இந்த வழிபாடு, இந்த ஒரு வழிபாடு இல்ல, இதுக்கு பேர் நம்ம செய்யும் கடமை. நம்ம கடமைய இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போய் நம்ம கடமையா மாசத்துல ஒரு தடவையோ 10 நாளைக்கு ஒரு தடவையோ போய் ஒரு கணவனும் மனைவியும் 2 பேரும் சேர்ந்து போய் அந்த ஒரு குழந்தை நீங்க நல்ல நீங்க அதுக்கு கார்டியனா இருந்து பொறுப்பா, இல்ல என்னால ஒரு குழந்தைய முழுக்க என்னால பாத்துக்க முடியாது அப்படின்னா அந்த சென்டருக்கு போங்க. அந்த சென்டர்ல போய் எல்லாத்துக்கும் போய் மனநல பாதிக்கப்பட்டவங்க சென்டர்ல போய் உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும். செஞ்சுட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு உதவி பண்ணிட்டு வந்தீங்கன்னா விருத்தியாகங்கிறது எல்லளவும் தடை கிடையாது, கண்டிப்பா நடக்கும்.
இந்த கோவில் வழிபாடு பிளஸ் மருத்துவம் அதையும் தாண்டி இந்த பரிகாரத்தை, இந்த கடமையை நீங்க செய்யணும். மேஷம் 5ஆம் வீடா வந்தா இதை செஞ்சு வந்தா கண்டிப்பா உங்க வம்சமும் விருத்தி ஆகுங்கிறது மாற்றுக்கருத்து இல்ல. 2வது ரிஷப வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானமா வந்து 5ஆம் இடமா வந்தா அவங்களுக்கு புத்திரம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க என்ன பண்ணணும்னா அன்னதானம் பண்ணணும். அன்னதானம் 4 பேர்த்துக்கு, அதாவது நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, வர்ற உறம்பறைகளுக்கு, சொந்தக்காரருக்கு, இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறதுல நம்ம பொறுப்பு. வீட்டுக்கு வந்தா போட்டுதான் ஆகணும். நம்ம குடும்பத்தை நாம தான் பார்த்தாகணும். வேற யாரு வந்து பாப்பா? அதனால அதெல்லாம் கணக்கு கிடையாது. வெளியே மற்றவங்களுக்கு சாப்பாட்டுக்குன்னு சிரமப்பட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்களால முடிஞ்ச உதவி நீங்க செய்யணும். அண்ணன் சாப்பாடு போடணும், அன்னதானம் கொடுக்கணும். அப்படி கொடுத்து வரும்போது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து மனசார கொடுக்கணும். கொடுத்தா கண்டிப்பா அந்த வம்சம் தலைக்கும்ங்கிறது மாற்றுக்கிறதே இல்ல. கண்டிப்பா அவங்களுக்கு நிச்சயமா நடக்கும். ரிஷப லக்னமா இருக்கிறவங்களுக்கு. சரி, ஓகே. மிதுன லக்னமா இருக்கிறவங்களுக்கு புத்திர தடை, புத்திரத்தால கவலை, புத்திர தோஷம் இருக்குது அப்படின்னா மிதுனம் 5ஆம் வீடா வந்தா, பொதுவாவே மிதுன லக்னத்தை பொறுத்தளவு பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் 2 பேர்த்தையும் கேட்டு பாத்தீங்கன்னா திருப்திப்படுத்தவே முடியாது எல்லா விஷயத்திலயுமே. ஏன் நான் புள்ள வேணும் கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லி பையன் புள்ள மேலே புள்ள பையன் மேலே மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அனுசரணையே இருக்காது. 2 பேர்த்துக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகம் இருக்கும். அதனால முதல்ல அதை நம்ம தவிர்க்கணும். 2 பேர்த்துக்கும் ஒரு புரிதல் வேணும். புரிதல் இருந்து 2 பேரும் மனசார போய் உதவிகள் செய்யணும். எந்த மாதிரி உதவிகள் செய்யணும் அப்படின்னா, நல்ல ஒரு கோவில்கள்ல இல்ல அந்த பொதுவான இடம், அதாவது நீங்க உங்க ஏரியா இருக்கிற ஏரியாவுல பொதுவான இடம், பூங்கா, பார்க்கு, இதெல்லாம் போய் உங்களால முடிஞ்ச சேவைகளை செய்யணும். குழந்தைகள் எல்லாம் எங்கெல்லாம் விளையாடுறாங்களோ, பெரியவங்க எல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நல்லா ஒரு காலையில எப்படி நீங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தாடியே சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரையும் அனுசரணையா வச்சுக்கணும். சுற்றத்தார்கள் அனைவரும், அதாவது உறவுகள் மட்டுமல்ல, சுற்றத்தார்கள் அனைவரும் நல்ல சந்தோஷமா எல்லாத்தையும் வச்சுக்கணும். இவங்களும் நல்லா இருக்கணும், மன ஒற்றுமையோட இருக்கணும். 2வது திருச்செங்கோட்டுல இருக்க அர்த்தநாரீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும், தம்பதி சமேதரா போய் சேர்ந்து. 2வது முதல் வேளை இவங்க இடமாற்றம் பண்ணணும். எங்களுக்கு குழந்தை இல்லைங்க அப்படின்னு சொன்னாலே முதல்ல இவங்களுக்கு சேஞ்சே ஒரு இடமாற்றம் பண்ணி 2 பேரும் மன ஒற்றுமையோட இந்த கைங்கரியங்கள்லாம் செஞ்சுட்டு வரலாம். ஓகே. கடகம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமா 5ஆம் இடமா வந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாத யாத்திரை எல்லாம் போறாங்க இல்லைங்க, கோவில்களுக்கு, பழனி இந்த மாதிரி முருகன் கோவிலுக்கு, எல்லா கோவில்களுக்கு பாத யாத்திரை, ஓம் சக்திகளுக்கு, இந்த மாதிரி கோவில்களுக்கு பாத யாத்திரை போறது, தரிசனத்துக்கு போறவங்களுக்கு எல்லாம் நீங்க நடந்து போறவங்களுக்கு நீர்மோர் தானம் கொடுக்கலாம். பானக்கம், நீர்மோர், இந்த மாதிரி தண்ணி தானம், தண்ணீர் பந்தல் வைக்கிறது. ஒரு கோவில்ல வந்து எங்க ஊர் கோவில்ல பொங்கலுங்க, நோம்பிங்க, எங்க ஊர் மாரியத்தா கோவில் நோம்பி, பொங்கல் இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்க அந்த கோவிலுக்கு வந்து நீர்மோர் தானம் கொடுக்கலாம். நீர்மோர் அது என்ன செஞ்சீங்கன்னாலும் கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்துதான் செய்யணும். தனிப்பட்ட முறையில எல்லாம் செய்யவே கூடாது. ஏன் நீ போய் செய்வோம், நான்லாம் போய் வரமாட்டேன் அப்படின்னு பையனும் பேசக்கூடாது, பொண்ணும் பேசக்கூடாது. கண்டிப்பா 2 பேர் எப்பவுமே சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, கணவன் மனைவி ஒற்றுமை இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்கும்ங்கிறது மாற்று கருத்து இல்ல. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால என்ன செஞ்சாலும் 2 பேரும் சேர்ந்து முதல்ல உங்க 2 பேர்த்துக்குள்ள மன ஒற்றுமை வேணும், அந்யோன்யம் வேணும். அது இருந்தால் மட்டுமே தான் எதுலயுமே ஜெயிக்க முடியும், எல்லா விதத்திலயுமே. அப்படி இருக்கையில நாம அந்த கடக வீடா வந்தா நீங்க நீர்மோர் தானம், பானக்க தானம், தண்ணீர் பந்தல், கம்மங்கூழ் தானம், இந்த மாதிரி உணவை தானமா கொடுக்கலாம். கோவில்கள் விசேஷங்கள்ல பாத யாத்திரை போறவங்களுக்கு, இப்ப ஐயப்ப பக்தர்கள் வர்றாங்க அப்ப அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் தானம் கொடுக்கலாம். ஓம் சக்தி பக்தர்கள் வர்றாங்க, முருக பக்தர்கள் வர்றாங்க அப்படின்னா பொதுவாவே தண்ணீர் பந்தல் தானம் ரொம்பவே சிறப்பா இருக்கும். 2 பேரும் சேர்ந்து செய்யணும். 2வது சிம்ம வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானமே 5ஆம் இடமே
பாவகிரகங்கள் தொடர்போட எங்களுக்கு குழந்தை இல்ல, எங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடமே சிம்ம வீடே தானுங்க நல்லா தானுங்க இருக்குது. ஆனா பாவகிரகத்தினாலயே என்னமோ தெரியலீங்க எங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்னு தோஷத்தோட இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா 2 பேரும் சேர்ந்து அவங்க குலதெய்வ வழிபாடு செய்யணும். அவங்க 2 பேர்த்தோட குலதெய்வத்துக்கு போய் கோவில்களுக்கு திருப்பணி செஞ்சுட்டு வரணும். கோவில்ல என்ன வேலை, குலதெய்வம் கோயில்ல போய் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, நாங்க போய் என்ன பண்றதுன்னா போங்க 2 பேரும் போய் மாசத்துல 1 நாளோ 2 நாளோ ஒதுக்கி போங்க. 2 பேரும் போய் கோவில்ல என்ன குறையோ நாம போய் கோவில்ல கும்பாபிஷேகம் பண்ண கூப்பிடல, அந்த கோவில்ல என்ன குறை இருக்கு, அன்னைக்கு அந்த கோவிலுக்கு என்ன தேவை, உங்கனால உடல் உழைப்பதான் முதல்ல செய்ய சொல்றேன். நீங்க பொருள் உழைப்பு குடுக்கறத விட உடல் உழைப்பு கொடுக்கணும். உங்க குலதெய்வத்துக்கு போங்க, குலதெய்வத்துல போய் உங்கனால முடிஞ்ச வேலைகளை செய்யுங்க. உடல் உழைப்பு கொடுக்கறவங்க உடல் உழைப்பு கொடுங்க, பொருளால் கொடுக்கறவங்க பொருளா கொடுங்க. என்ன தேவையோ அதை செய்யுங்க. முதல்ல குலதெய்வம் தான் ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தினால அதை செஞ்சு முடிச்சுட்டு சிம்ம வீடா இருந்தால் கண்டிப்பா இதைய பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா அவங்களுக்கு நல்லது நடக்கும். சரி, கன்னி வீடு 5ஆம் இடமா வந்தா அவங்க தோஷம் என்ன, புத்திர தோஷத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா 2 பேரும் கணவன் மனைவி ஒற்றுமையா அவங்க படிச்ச இப்ப பையன் திருச்சியில இருந்து பொண்ணு கட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த பையனோட ஊர் கோயம்புத்தூர் இருக்கு. 2 பேரும் வாழ்ந்த இடத்துல அவங்க கல்யாணம் பண்ணி 2 பேரும் கோயம்புத்தூர்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க குழந்தையா இருக்கையில 2 வயசா இருக்கையில அங்கன்வாடின்னு சொல்லி கொண்டு போய் அவங்க அம்மா அப்பா கொண்டு போய் விட்டுருப்பாங்க. பால்வாடின்னு சொல்லுவாங்க எங்க காலத்துல எல்லாம், நாங்கெல்லாம் பால்வாடின்னு தான் சொல்லுவோம். இப்பதான் ப்ரீ கேஜி எல்கேஜி வந்துருச்சு. ஆனா அவங்க படிச்ச ப்ரீ கேஜி ஸ்கூலா அவங்க கவர்மெண்ட் பால்வாடியில படிக்கலீங்க, நாங்கெல்லாம் எல்கேஜி யூகேஜி தான் படிச்சோம். பரவாயில்ல போங்க, திருச்சியில நீங்க படிச்ச எல்கேஜி ஸ்கூலுக்கு போங்க, இல்ல அங்கன்வாடிக்கு போங்க, அந்த மாசம் ஒரு தடவை அந்த இடத்துக்கு போங்க. 2 பேரும் தம்பதி சமயதரா இந்த 10 நாள்ல ஏய் பாப்பா திருச்சி எங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு அந்த பொண்ணூருக்கு போ. அடுத்த 15ஆவது நாள் நீ படிச்ச அங்கன்வாடிக்கு போ. 2 பேருக்கும் போய் குழந்தைங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க. அங்கன்வாடியில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க. அந்த குழந்தைகளோட ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க. 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை, விளையாட்டு ஜாமானம் வேணுமா, ஸ்போர்ட்ஸ் ஏதாச்சும் என்ன விளையாட்டு ஜாமானம் வேணும், அதை கேட்டு உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா அந்த குழந்தைக்கு நீங்க எப்படி வாங்கி கொடுப்பீங்களோ அதே மாதிரி பாவிச்சு அந்த அங்கன்வாடியில இருக்கிற குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. மாசத்துல 15 நாளைக்கு ஒருக்கா 2 பேர் அவங்க படிச்ச ஸ்கூலுக்கு போங்க. அந்த மனசுல ஒரு நிம்மதி இருக்கும், 2 பேர்த்துக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த பழைய நினைவுகள் வரும். இப்போ பொதுவாவே பசங்களா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் எதையுமே ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தா பழைய மாதிரி எல்லாம் கதையெல்லாம் எதுவுமே பேசுறது இல்ல. இப்போ ஒரு சந்தோஷம் தெரியுமா என்னத்த பேசுறாங்க, 5 நிமிஷம் 2 பேரும் போய்க்கு வந்து ஆளுக்கு ஒரு செல்ல வச்சுக்கிட்டு இங்க வந்துக்கிறாங்க. அப்ப அவங்க இருக்கிற ஒரு மனசுக்குள்ள இருக்கிற வார்த்தைகள் வரணும் இல்ல. கண்டிப்பா அந்த அங்கன்வாடி போகையில எந்த இடத்துக்கு போனாலும் உங்க மொபைல சைலண்ட்ல ஓட்டு, பேக்ல ஓட்டு, வண்டியில ஓட்டு போயிருங்க. மொபைல் மட்டும் கூட போக வேண்டாம். மொபைல் இல்லாம 2 பேரும் சந்தோஷமா போய் அந்த இடத்துல அந்த குழந்தை உங்க குழந்தையா உங்களோட குழந்தைகளா பாவிச்சு அந்த குழந்தைங்களுக்கு இதையெல்லாம் நீங்க பண்ணணும். இந்த ட்ரிப் போறீங்களா, ஸ்வீட் குடுக்குறீங்களா, ஓகே, அடுத்த ட்ரிப் அந்த குழந்தைகளை கேட்டுவாங்க, என்னதாங்க உனக்கு வேணும் என்ன சொல்லு, நான் அடுத்த தடவை வரையில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி வாங்கிட்டு போங்க. உங்களுக்கே குழந்தை பிறந்தா நீங்க எப்படி வாங்கி கொடுப்பீங்களோ அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஒரு நாள் ஃபுல்லா அந்த குழந்தைங்களோட இருந்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு குழந்தை கண்டிப்பா வரும். அதுல ஒரு 1% கூட மாற்றமே கிடையாது. கண்டிப்பா நிச்சயமா நடக்குது. 2 பேரும் இதை செய்யணும். ஓகே, துலாம் வீடு 5ஆம் இடமா அவங்களுக்கு தோஷம் இருக்குது. சரி, இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சனி பகவான் உச்சமாகிறாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனாகப்பட்டவர் அங்க நீசமாகிறார். இப்ப என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கீழே வசதி கம்மியா இருக்கிற ஒரு ஏழைக்கு, நீங்க பெரிய ஒரு தொழிலதிபர் அப்படின்னா உங்களுக்கு கீழே உங்ககிட்ட வேலை செய்யற ஒரு அடிமை ஆட்களோட உறவு, அவங்க பொண்ணுக்கோ, அதாவது உங்க வசதிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு திருமணத்துல ரொம்ப சிரமமா இருக்குதுங்க, கல்யாணத்துக்கு பணமே இல்லைங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, திடீர்னு மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு, பொண்ணு அமைஞ்சிருச்சு, கல்யாணத்தை நெருங்கிருச்சு, கல்யாண செலவுக்கு வேற பணம் இல்ல, பிள்ளைக்கு நகை எடுக்கிறதுக்கும் பணம் இல்ல, எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படையா
ஒரு திருமண நிகழ்வுல கைய பிணைஞ்சிட்டு நிப்பாங்க பாத்தீங்களா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில. அந்த மாதிரி திருமண தடை, திருமணத்துல செய்யறதுக்கே கையில பணம் இல்லாம ரொம்ப ஒரு சங்கட்டமான சூழ்நிலையில இருக்கிறேன்னு சொல்லி உங்ககிட்ட மனமுருகி அழுகுவாங்க. யாரோ ஒருத்தர் அப்படி அழுகலினாலும் அந்த மாதிரி சூழ்நிலையில யார் ஒருவர் இருக்கிறாங்களோ 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து உங்களால முடிஞ்ச ஒரு சிறு உதவியாவது கொடுக்கலாம். உதவி எல்லாம் என்னால கொடுக்க முடியாது, நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நான் எங்க போய் கல்யாணத்துக்கு காசு கொடுக்கறேன் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா உடல் உழைப்பையாவது கொடுங்க. அந்த கல்யாணத்துல முன்னாடி போய் நின்னு கூட பிறந்த சகோதரன் இருந்தா எப்படி செய்வானோ, சகோதரனோட ஒய்ஃப் இருந்தா எப்படி செய்யுமோ, அந்த மாதிரி தம்பதி சமேதரா போய் அந்த இல்லாத வீட்டு கல்யாணத்துல பணம் கொடுக்க முடியல, உடல் உழைப்பை கொடுத்து நல்ல விதம் அந்த காரியத்தை முடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல நல்ல காரியம், உங்க வம்சம் விருத்தியாகும். இது கண்டிப்பா நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. நிச்சயமா நடக்கும், அனுபவ ரீதியா நடந்திருக்கு. 2வது, விருச்சிக வீடு 5ஆம் இடமா வந்தா அவங்களுக்கு புத்திர தோஷம் இருக்குது, என்ன பண்ணலாம்? இவங்க என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சாச்சு. சரி, இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆதரவற்றோர் இல்லம் இருக்கு. ஆதரவற்றோர், வயசானவங்க போய் இருக்கிறது, ஆதரவற்ற குழந்தைகள் வாழும் இடம், இந்த மாதிரி யாருமே இல்ல, அவங்க ஆதரவற்ற இல்லத்துலதான் இருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப இல்ல நிறைய பேர் குடுக்கறாங்க. தீபாவளினாலும் சரி, ஒரு பொங்கல்னாலும் சரி, ஒரு குழந்தைகளுக்கு பர்த்டேவா இருந்தாலும் சரி, ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு எல்லாம் உதவி செய்யற அளவுக்கு நல்ல ஒரு மனப்பக்குவம் எல்லாத்தோட மனநிலையும் வந்துருச்சு. அதையெல்லாம் எதையும் குறையல சொல்லவே முடியாது. எல்லா மக்களும் இப்ப ரொம்ப புரிதலோட இருக்காங்க. இப்ப கசாமுசான்லாம் பணம் செலவு பண்றதெல்லாம் 100க்கு 90% இல்ல. இப்போ ஒரு குழந்தைக்கு பர்த்டேவா ஒருவேளை சாப்பாடு நம்ம அந்த அனாதை ஆசிரமத்துக்கு கொடுக்கலாங்கிற லெவலுக்கு எல்லாத்தோட மனப்பக்குவம் வந்துட்டதுனால, இது இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது கண்டிப்பா நீங்க அதெல்லாம் புறக்கணிக்க மாட்டீங்கிறது நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க அந்த இடத்துல ஆதரவற்ற இல்லத்துக்கு போய் விருச்சகம் உங்க வீடா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்னா, உணவு கொடுக்கறது முக்கியம் இல்ல, துணி வாங்கி கொடுக்கறது முக்கியம் இல்ல, எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு அடிப்படை ஒரு மனிதனுக்கு உணவு முக்கியம், உடுத்தும் உடை முக்கியம், 2வது உடல் ஆரோக்கியம் முக்கியம். இப்ப நிறையவே மருத்துவமனையே போய் முதியோர் இல்லத்துக்கு ஆதரவற்ற இல்லத்துக்கெல்லாம் அவங்களா முன்வந்து மருந்துகள் கொடுத்து காப்பாத்துற லெவலுக்கு அரசாங்கமும் இருக்கிறாங்க, பெரிய பெரிய மருத்துவமனையும் இருக்காங்க. அதுல எல்லாம் சொல்ல முடியும். அதையும் தாண்டி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கிட்ட ஆழமா போகணும். ஆழமா போய் அந்த அந்த ஆதரவற்ற இல்லத்துல உள்ள போங்க. உள்ள போய் என்னென்ன நடக்குது, சரிங்க எல்லாரும் உணவு கொடுக்கறாங்க, எல்லாம் பண்றாங்க, நாங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா செய்யணும்னு நினைக்கிறோம், பாத்ரூம் ஸ்பெசிலிட்டி எல்லாம் கரெக்டா இருக்குதுங்களா, இங்க பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இவங்கனால கரெக்டா சரி டாய்லெட்டும் சரி எல்லா வித இவங்களுக்கெல்லாம் நல்ல சௌகரியமா இருக்குதா, இல்ல அதுல ஏதாச்சும் வேலை கீது செஞ்சு கொடுக்கறதா சொல்லுங்க, நாங்க வேணா பண்ணி தர்றோமுங்க அப்படின்னு நீங்க அதுக்கு பின்னாடி ஆழமா யோசிச்சு அவங்களுக்கு அடிப்படை தேவையான இந்த மாதிரி பாத்ரூம் ஸ்பெசிலிட்டி, டாய்லெட் ஸ்பெசிலிட்டி, வயசானவங்கனால நின்னு குளிக்க முடியாது, உட்கார்ந்து குளிக்க முடியும், இந்த மாதிரி எல்லாம் குறைகளோட எல்லாம் நிறைய இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி உதவிகள் செய்யுங்க. சாப்பாடு போடுறத காட்டிலும் உடை வாங்கி கொடுக்கறத காட்டிலும் இது 100% சிறப்பு. ஏன்னா இதைய வெளியே அவங்கனால சொல்லி கேட்டு வாங்க முடியாத குறைய நீங்க கேட்டு தெரிஞ்சு அதைய நிவர்த்தி பண்ணுங்க. விருச்சிகம் 5ஆம் வீடா வந்தா உங்களுக்கு புத்திர தோஷம், புத்திரத்தால கவலை அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா இதை செஞ்சீங்கன்னா 100% உங்க வம்சம் விருத்தியாகும். அதுல எந்த அளவு பாதகம் இல்ல, கண்டிப்பா நடக்கும். சரி, தனுசு வீடு 5ஆம் இடமா வந்தா என்ன பண்ணலாங்க? சரி, எல்லாம் சொல்லிட்டீங்க. தனுசு வீடு 5ஆம் வீடு என்ன பண்றது, எங்களுக்கு குழந்தை இல்ல அப்படியா? சரி, நீங்க படிச்ச புதன் வீடா இருந்தா அங்கன்வாடி சொன்னேன். தனுசு வீடா இருக்கிறதுனால நீங்க படிச்ச 6ஆம் வகுப்பில் இருந்து நடுநிலை பள்ளியில இருந்து உயர்நிலை பள்ளி படிச்ச பருவத்துல எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூலுக்கு போங்க. 2 பேரும் தம்பதி சமேதரா. ஒரு வாரம் புள்ள படிச்ச ஸ்கூலுக்கு, ஒரு வாரம் பையன் படிச்ச ஸ்கூலுக்கு, 2 பேரும் சேர்ந்து ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சீங்கன்னா போங்க, 2 பேரு போங்க. ஒரு நாள் ஃபுல்லா நீங்க அந்த 10வது 8வது படிக்கையில அந்த பருவத்துல நீங்க அந்த ஸ்கூல்ல எப்படி இருந்து விளையாண்டு வந்தீங்களோ
எந்த டீச்சர்ஸ் எல்லாம் இருந்தாங்களோ இன்னைக்கு அவங்க எல்லாம் இருக்கிறாங்களா, இல்ல புது டீச்சர்ஸ் இருக்கிறாங்களா, அவங்க கிட்ட போய் மன ஒற்றுமையோட உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க. சந்தோஷமா இருக்குங்க. அந்த ஸ்டூடெண்ட்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க. அங்க படிக்கிற ஆசிரியர்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க. லட்டோ ஒரு லட்டாவது வாங்கி கொடுக்கணும். அதுக்கு கம்மியா நம்ம எப்படி வாங்கி கொடுக்கறது? நம்மள சீனியர் இல்லையா? ஜூனியர் பசங்களை பார்க்க போகையில நம்ம அந்த ஸ்கூல்ல சீனியர். அப்ப நம்ம அந்த முன்னாள் ஆசிரியர் இருந்தா, நாம படிக்கையில மேக்ஸ் மிஸ் இருந்தாங்க பாரு, அந்த மிஸ் இப்ப இருந்தா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி நீங்க உங்க ஸ்கூலுக்கு போங்க. 2 பேரும் போய் அங்க இருக்கிற ஆசிரியருக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு மஞ்சள் கலர்ல ஷால்வை வாங்கிக்கங்க. எல்லா ஆசிரியர் எத்தனை கிளாஸ் இருக்குதோ, எத்தனை டீச்சர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மஞ்சள் கலர் ஷால்வை வாங்கி இதைய உங்க டேபிள்ல விரிச்சு போட்டுக்குங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு உங்க தகுதி எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. என்னால லட்டு கொடுத்துட்டு வரணுங்க, குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணுங்க, எங்க டீச்சர் கிட்ட எல்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர அப்படின்னு இந்த இதைய நீங்க செய்யணும். ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டு லட்டு மட்டும் கொடுத்துட்டு வந்தா ஓகே. இல்ல அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு நாள் ஃபுல்லா முடிஞ்ச வரையிலும் சாட்டர்டே பார்த்து போங்க. ஸ்கூல் ஓப்பனிங்கா இருக்கிற அன்னைக்கு போனீங்கன்னா நல்ல ஜாலியா அந்த ஸ்கூல்ல எல்லா டீச்சர்ஸ் கிட்டயும் பேசிட்டு நான் இந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு சொல்லி டீச்சரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இந்த டேபிள்ல விரிச்சு போடுற ஷால்வை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கும் மீறி உங்களுக்கு பொருளாதாரம் இருந்துச்சுன்னா ஆசிரியர்களுக்கு ஒரு செருப்பு ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அளவு கேட்டுட்டு வாங்க. நெக்ஸ்ட் டைம் போகையில கண்டினியூவா 16 வாரம் இதை செய்யுங்க. 17வது வாரத்துல உங்க வம்சம் விருத்தியாகும். இது வந்து கண்டிப்பா மாற்றுக்கிறதே இல்ல. ஒரு வாரம் 2 நான் சொன்ன மாதிரி பையன் படிச்ச ஸ்கூல் திருச்சியா போங்க, திருச்சி ஒரு வாரம் போங்க. இல்லையா மாசம் ஒரு வாரம் போங்க, மாசம் ஒரு ஸ்கூலுக்கு போங்க. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா போயிட்டு வாங்க. மலரும் நினைவுகள் இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு புத்திர கவலை இருக்காது. கண்டிப்பா கிடைக்கும். குருவோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். மகரம் 5ஆம் வீடா வந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கால்ல ஊனமா இருக்கிறாங்கல்ல, இந்த போலியோ அட்டாக் மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஊன்றுகோல் போட்டு பயணிக்கிறவங்களுக்கு, கால் இடுப்புக்கு கீழே கால் வேலை செய்ய முடியாம சிரமப்படும் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். இது இந்த மாதிரி சென்டர் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்தாடியே நிறைய இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முடிஞ்சது உதவிகள், ஊன்றுகோல் வாங்கி கொடுக்கலாம், ஒரு வீல் சேர் வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுங்க எங்கனால அப்படின்னா அவங்கள நீங்க சின்ன சின்ன அவங்களுக்கு ஏதோ ஒரு ஓடியோடி உதவி செய்யுங்க. அவங்கனால குடுகுடுன்னு ஓட முடியாது, ஆனா உங்களால எல்லாம் முடியும் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா மகரம் 5ஆம் வீடா இருந்தாலும், அது பாவி வீடாவே இருந்தாலும், பாவிகள் தொடர்பே கொண்டாலும் கண்டிப்பா ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்துட்டு அவங்களுக்கு கைங்கரியம் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்க வம்சம் நிச்சயமா விருத்தி ஆகும். சரி, ஓகே. கும்பம் வீடு 5ஆம் வீடா வந்தா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கும்பம் வீடுங்கிறது கும்பம்ங்கிறது கோபுரம். நிறைய 4 பேர் அண்ணாந்து பாக்குற அளவுக்கு இருக்கக்கூடிய கலசம். இதுக்கு கும்பாபிஷேகங்களுக்கு வேள்வி பொருட்கள் நீங்க யாக பொருட்களை தானம் பண்ண. அபிஷேகத்துல நிறைய வேலைப்பளு இருக்கும். எல்லாத்துக்கும் உங்களால முடிஞ்ச உடல் உழைப்ப கொடுக்கலாம். நிறைய தானம் கொடுக்கலாம், உடல் உழைப்ப கொடுக்கலாம், வேள்வி பொருளுக்கு தானம் கொடுக்கலாம், கும்பாபிஷேக வேலைகளை பார்க்கலாம். 2வது, உங்களோட சகோதரர்கள்ல மூத்த தாத்தா, சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, மூத்த அண்ணன் அப்படின்னு இருக்கிற அவங்களோட குழந்தைங்களை உங்க குழந்தைங்களாவே பாவிச்சு வளர்த்தலாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் இருக்குதுன்னா நீங்க முன்னிருந்து சித்தப்பாங்கிற முறையில நீங்க நல்ல ஒரு அவங்களுக்கு உதவிகள் செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது கும்பம் 5ஆம் வீடா வந்தா புத்திர தோஷத்தை கொடுக்காது, கண்டிப்பா நல்லதை கொடுக்கும். இவங்களுக்கும் இந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தி ஆகும். 12ஆம் வீடான மீன வீடு 5ஆம் வீடா வந்தா அவங்களுக்கு புத்திர தோஷம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, 12ஆம் வீடுங்கிறது மோட்ச திரிகோணத்துல கடைசி வீடு. காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுங்கிறது மோட்ச வீடு. இப்போ இறுதி கைங்கரியங்கோட செய்ய முடியாம இருக்கும் ஒரு மனிதன் இருக்கிறாங்க, நிறைய இருக்காங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா அனாதை பொண்ணுன்னு சொல்லி நிறைய இருக்குது. யாரும் ஆதரவற்ற சூழ்நிலையில் இருக்காங்க. மோட்சம் அளிக்க முடியும், அந்த இறுதி காரியங்கோட செய்ய முடியாத சூழல்ல நிறைய இருக்காங்க.
அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்சது நீங்க தம்பதி சமேதரா சேர்ந்து சந்தோஷமா அவங்களுக்கு இந்த இறுதி காரியத்தை செய்யணும். இதைய தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வழிபாடுகள் இத்தனை செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உங்க வம்சமும் விருத்தியாகும், புத்திர தோஷமும் நிவர்த்தியாகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோவில்கள் சொல்லும். மேச வீடா இருந்தா ஒரு கோவில், மேசத்திலிருந்து மீனம் வரையிலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோவில். போன பதிவுல நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கோவில்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த தடவை நம்ம வாழ்ற வாழ்க்கையிலேயே இப்படி எல்லாம் கொஞ்சம் அனுபவத்தோட வாழணும், இப்படி எல்லாம் நம்ம நடைமுறையில நடந்துக்கணும். இதனால இப்ப நாம இதுவரையிலும் சொன்னதுல இருந்துதான் ஏதோ ஒரு தொடர்பு, ஏதோ ஒரு பாவத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த தோஷம் ஏற்பட்டிருக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கை இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த புத்திர தோஷமும் இருக்காது, புத்திரத்தால் மன கவலையும் இருக்காது, எல்லாமே நிவர்த்தியாகும். இதை நீங்களும் செய்யணும். உங்க வம்சத்தில் இருக்கிற அடுத்த உங்க வம்சம் வந்தாலும் மற்றவங்களுக்கும் இதை சொல்லி இந்த பணியை நீங்க கரெக்டா செஞ்சுட்டு வரணும். இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா புத்திர தோஷத்தினால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. கண்டிப்பா இதை செய்து வரவங்களுக்கு புத்திரம் கிடைக்கும். ஓகே, இப்ப வந்துட்டு மேஷ வீடா இருக்குது அப்படின்னா கோவில் பரிகாரம் சொல்லிடுறேனுங்க. கோவில் பரிகாரம் சொல்லிடுறேன், இதையும் பண்ணுங்க வாழ்க்கையில. கோவில் பரிகாரம் எளிமையான பரிகாரம். மேஷ வீடா இருந்தா பழனி முருகன் வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க. பழனி முருகன் வழிபாடு செய்ததோட பழனியில இருக்கிற சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க, நல்லா இருக்கும். அது மேஷ வீடு. ரிஷப வீடுங்கிறது மண் வீடு. அப்ப ரிஷப வீடு என்ன பண்றது? சுக்கிரன் வீடு. பெருமாள் வழிபாடு செய்யுங்க. பெருமாள் வழிபாடு செய்து, ரெண்டாவது பெருமாள்லயே அவதாரங்கள், பல அவதாரங்கள் இருக்கு. நீங்க கூர்ம அவதாரத்துக்கு முதல் பிரியாரிட்டி கொடுத்து கூர்ம அவதாரம் எடுத்த அந்த கோவில் எதுவோ அந்த வழிபாடு, ஸ்ரீமுஷ்டம் போன்ற சில கோவில்கள் வழிபாடு செய்தால் நல்லா இருக்கும். மிதுன வீடா இருந்தா காற்று வீடு. அப்படின்னா நீங்க காளகஸ்தி, ராமேஸ்வரம் போன்ற காளகஸ்தி போன்ற வழிபாடுகள், காளகஸ்தி போயிட்டு வந்தீங்கனாலே மிதுன வீடா இருந்தா 100% சக்சஸ் ஆகுங்க, நல்லா இருக்குமுங்க. கடக வீடா இருந்தா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பதி பெருமாள் வழிபாடு செய்யுங்க, அம்மன் வழிபாடு செய்யுங்க, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடுகள் மூலம் நிச்சயமா உங்களுக்கு புத்திர தோஷம் நிவர்த்தி ஆகும். சரி, ஓகே. இதுவரையிலும் புத்திர தோஷம் யாரா இருக்கு, புத்திர தோஷத்தினால ஏற்படுறதுக்கு நிவர்த்தியும் நம்ம சொல்லிட்டோம். வாழ்க்கையில யதார்த்த வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய காரியங்களையும் சொல்லி இருக்கிறோம், கோவில் வழிபாடுன்னு சொல்லி இருக்கிறோம். இதையெல்லாம் நீங்க கரெக்டா செய்யுங்க. இது போன்ற உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னையும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு இதை பத்தி ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா என்னையும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். என் பேர் ரேணுகா, ஸ்ரீ கன்னிமார் ஜோதிடம், ராஜாஜி வீதி, காங்கயம். இன்று எனக்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் குபேர கலச அறக்கட்டளை நிறுவனத்தாருக்கும் ஜோதிட ரகசியம் அப்படிங்கிற நல்ல ஒரு ஆன்லைன் டிவி அவர்களுக்கும் அந்த நண்பருக்கும் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த என் குருமார்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.